ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இந்த டாவன்சி ரிசால்ட் இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி எப்படி 4K குவாலிட்டியில் வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாவன்சி ரிசால்ட்டில் நீங்கள் எந்த ஃபைலை வந்து எடிட் பண்ணி சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்களோ அந்த ஃபைல் இங்கே இருக்கும். ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கீழே கடைசியாக இருக்குது பாருங்கள், என்னுடைய மவுஸ் கார்னர் தெரியுதுங்களா, டெலிவர் சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல ஃபைல் நேம் நீங்கள் எடிட் பண்ண ஃபைலோட நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து அந்த ஃபைல் சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல டைம் லைன் ரெசல்யூஷன் இருக்கு பாருங்க, இதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். இந்த டைம் லைன் ரெசல்யூஷன் இதை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த 4K குவாலிட்டியோட செட்டிங் என்னன்னா 3840x2160 அல்ட்ரா ஹெச்டி. இதுதான் இந்த 4K குவாலிட்டியோட வீடியோ எக்ஸ்போர்ட் செட்டிங். ஓகேங்களா, இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுறதுன்னா இந்த இடத்துல MP4 குவிக் டைம் இருக்கும். இங்கே MP4 அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் டு ரெண்டர் கியூன்னு அந்த இடத்துல வந்துடும். இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த வீடியோக்கு வந்து இதை செட் பண்ணி வச்சாச்சு. ஒவ்வொரு வீடியோக்கும் போயிட்டு நம்ம 4K குவாலிட்டிஸ் வந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஓகேங்களா, இப்போ நம்ம செட் பண்ண 4K குவாலிட்டிஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இந்த இடத்துல 3 டாட் தெரியுதுங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு சேவ் அஸ் நியூ ப்ரிசெட்னு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேர் கேட்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4K வீடியோ ஜஸ்ட் 4K வீடியோ எக்ஸ்போர்ட் செட்டிங் கொடுத்துருக்கேன். புரியுதுக்காண்டி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த இது வந்து செட்டிங் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த 4K வீடியோ எக்ஸ்போர்ட் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குதா. இனிமேல் நீங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உதாரணத்துக்கு இப்போ நான் எடிட் பேஜுக்கு போகிறேன். எடிட் பேஜுக்கு போயிட்டு இப்போ அகைன் இந்த எக்ஸ்போர்ட் செட்டிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த டிஃபால்ட் அந்த ஆப்ஷன் இருக்கா 4K வீடியோ செட்டிங், இதை கொடுத்துட்டா போதும். நம்ம இப்போ என்ன செட்டிங்ஸ் பண்ணி வச்சோமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா, ஒவ்வொரு செட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஆட் டு ரெண்டர் கியூன்னு வந்துருக்கு. இப்போ உங்களோட சிஸ்டம் இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஹையர் ரெசல்யூஷன்ல வந்து இந்த வீடியோஸ் வந்து ரெண்டர் பண்ணுறீங்க, இது ஓகேவா அப்படின்றத டாவன்சி ரிசல்ட் வந்து கேட்குது. ஓகேங்களா, ஒன்ஸ் ஆட் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ ஹையர் ரெசல்யூஷன்ல வீடியோஸ் வந்து எடிட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி வேற பேர்ல சேவ் பண்ண கொடுத்துருக்கு. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டர் 1 அப்படின்னு இருக்கா, இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா 4K குவாலிட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடும். இப்போ நார்மலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த 4K எக்ஸ்போர்ட் பண்ணும்போது டைம் நிறைய எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க, நான் 2 நிமிஷம் வீடியோ தான் எடுத்துக்கிட்டேன், எடிட் பண்ணுறேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12 நிமிஷம் காமிக்குது. ஓகேங்களா, இதுவே நார்மலாக பண்ணும்போது உங்களுக்கு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துல முடிச்சிடும். இந்த 4K யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து அதிகம். அதே மாதிரி உங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரும் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் இந்த 4K வீடியோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து உங்கள் சிஸ்டம் வந்து தாங்கும்.